ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்னைக்கு என்ன அறுவடை? அடுத்த அறுவடை ஒன்று எல்லாத்தையும் பிஞ்சிலேயே பறிக்கிறேன். அதனால் நீங்கள்லாம் சரியான அவசர கொடுக்கையாக இருப்பாங்களோ இந்த அக்கா அப்படின்னெல்லாம் நினைக்க வேணாம். நீங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையுமே கடையில் வியாபார ரீதி வணிகம் அது. அதனால் அவங்க நல்லா விளைஞ்சி பறிச்சாதான் அவங்களுக்கு கிலோ அந்த வெயிட் கிடைக்கும். அதனால தான் விவசாயிகளும் லாபம் கருதி அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் பாவம் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு அதுக்கான இது கிடைக்கிறது இல்லை பார்த்தீங்களா. அதனால நல்லா விளைஞ்சதுக்கு அப்புறமா தான் அவங்க கொடுத்தா ஏதோ கொஞ்சம் கிடைக்கும் அவங்களுக்கு. ஆனால் நமக்கு அப்படி இல்லைல்ல, நம்ம வீட்டு தோட்டம்ல, நம்ம விருப்பப்படி நம்ம ஆசையாக பறித்து சாப்பிட்லாம்ல. அதுக்காக தான் நான் பிஞ்சிலேயே சாப்பிட்றேன். இப்படி கீழே இறங்கி போகிற முன்னாடி, இந்த வீடியோ எடுக்க முன்னாடி இதை காலி பண்ணிடுவேன். அப்புறம் எப்படிக்கா நீங்கள் காய் சமைக்கிறீங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க. வருங்க, சமையல் பண்ணுற அளவுக்கும் எனக்கு வருது. எப்படி வாரத்தில் ஒரு 2 days ஒரு நாள் பச்சடி, ஒரு நாள் பொரியல் பண்ணிவிடுவேன். அப்புறம் ஒரு நாள் ஒரு இந்த மாதிரி 1-2 கிடைக்கும் பார்த்தீங்களா, அதை ஏதாச்சும் ஒரு நாள் புளிக்குழம்பு அல்லது வெண்டைக்காய் சாம்பார் செம்மையாக இருக்கும், தேங்காய் அரைச்சி ஊற்றினாக்க. அது மாதிரி செஞ்சுடுவேன். அதெல்லாம் எப்போக்கா பறிக்கிறீங்க அப்படின்னு கேட்டாக்க, சில நாள் நைட் வருவோம், இருட்டிடும். அந்த டைமில் நமக்கே தெரியாமல், கண்ணுக்கு தெரியாமல் கிடைக்கும். இப்போ கோவக்காவே நேற்று பறிச்சிட்டு போனேன், அவ்வளோ இருக்குது, ஆனால் இன்னும் இருக்குது. அந்த மாதிரி இருக்கிற டைமில் பறிச்சுக்குவேன். உங்களுக்கு இந்த அனுபவம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.